கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தை கேட்கலாமா? யோவான் சுவிசேஷம் அதன் 14ஆம் அதிகாரம் அதன் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்ததால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது மனுகுலத்தை பார்த்து சொன்னார், எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், இதோ சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வச்சிருக்கிறார். மனுகுலத்துக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை தேவன் வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பரம வீட்டுக்கு நான் உங்களை கொண்டு போவேன், நித்தியத்திலே நான் உங்களை சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை தேவன் மனுகுலத்துக்கு அவர் கொடுத்து அவர் கடந்து போயிருக்கிறார். ஆமாம் மனுகளே, God have created each and every beings, அதாவது உயிர் வாழ்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அதுல விசேஷமா மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சமாதானத்தையும் உலகத்துக்கு அடுத்து நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். உலகத்துல தேவன் படைத்த படைப்புகள்ல மிகவும் பெரிதான ஒரு படைப்பு என்ன அப்படின்னு சொன்னா திமிங்கலம். அந்த திமிங்கலம் அது கிட்டத்தட்ட அது 1,20,000 கிலோ வெயிட் இருக்குமா. இந்த யானை அளவுல சேர்ப்போம் அப்படின்னு சொன்னா 8 யானை அளவுல அது எடை கொண்ட ஒரு பெரிய ஒரு சைஸ்ல இருக்குமா அந்த திமிங்கலம். அதனுடைய இருதயம், திமிங்கலத்தினுடைய இருதயமே ஒரு கார் அளவுக்கு அவ்வளவு பெரிதா இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் படைப்பு இந்த திமிங்கலம். இந்த திமிங்கலம் இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது வெளியில வந்து கடல்ல ஒரு சத்தம் போடுதுன்னு சொன்னா, அது அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் கணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 140 டெசிபல் அளவிற்கு சத்தம் போடுமா. அவ்வளவு ஆற்றலாம், அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மீன் தான் இந்த திமிங்கலம். இது நினைச்சா கப்பலையே கவிழ்க்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுதான் இந்த திமிங்கலம். அப்போ இந்த திமிங்கலமானது அது மரிக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பல 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் அது என்ன செய்யுமா, அது தன்னுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி தன்னிடத்துல இருக்கிற எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரு உயர அப்படி எழும்பி ஒரு ஜம்ப் பண்ணி அது அப்படியே கடலின் ஆழத்துக்கு போய் அது மரித்து விடும். அப்போ அப்படி அது மரித்த உடனே அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய மீன்கள் வந்து அதை தின்னும், சரீரத்தை தின்னும், புழுக்கள் தின்னும், இன்னும் பலவிதமான புழுக்கள் எலும்புகளை தின்னும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அந்த திமிங்கலம் அது நிறைய அந்த கடல் உயிரினங்களுக்கு அது சாப்பாடாய் மாறுவதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வரைக்கும் அது என்னவாகும் அப்படின்னு சொன்னா, அது அந்த சரீரமெல்லாம் அது ஒவ்வொரு மீன்கள், புழுக்கள் இப்படியெல்லாம் சாப்பிடும். இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் படைத்த ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒவ்வொரு பிளானை வச்சு ஒவ்வொரு விதமாய் தேவன் நடத்துகிறார். மனுகுலத்திற்கு மாத்திரம் தேவன் அவர் படைத்த படைப்புகளில் விசேஷமான ஒரு படைப்பாக தேவன் வைத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்.
நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஒரு இளைப்பாறுதல் தரேன். இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லாம, சமாதானம் இல்லாம, இன்னைக்கு நாளை தினம் என்னன்னு சொல்லி தெரியாம இன்னைக்கு நிறைய வாழ்க்கையை இழந்து நம்ம இன்னைக்கு மன நொந்து இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கலாம், திரிந்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகி தேவன் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை நீ மனதில் கொள்ளுங்கள், நீயோ சமாதானத்தை வைத்து. அந்த சமாதானத்தை 4 பேருக்கு நம்ம சொல்லணும், அந்த சமாதானத்தை கொண்டு போகணும். அந்த சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கும். மேலாக ஒரு பெரிய உத்தரவாதம் தேவன் கொடுத்திருக்கிறார், நித்திய வீடு என்கின்ற ஒரு நம்பிக்கை. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் நமக்கு அது நித்தியமாய் யுகாயுக காலமாய் தேவனோடு கூட இருக்கிற ஒரு பெரிய அனுபவம். அன்பானவர்களே, மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உயிரினங்களுக்கெல்லாம் அது மரித்த உடனே இன்னொரு உயிருக்கு அது உணவா போகுது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அவன் இருக்கும் பொழுதும் சமாதானம், மரித்து அவன் தேவனோடு கூட சேரும் பொழுதும் நித்திய காலம் அவன் வாழுகிறான். பெரிய நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம். சீக்கிரமாய் அந்த சமாதானத்தை அநேகருக்கு கொண்டு போகும், அநேகருக்கு சொல்லும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு உங்களுடைய இறுதியின் தேவன் சொல்லி கர்த்தரை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து நடத்துவாராக. ஆமென். God bless you. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னத தேவனுடைய சமாதானத்தை உடையவர்களாகி நாங்கள் இருக்கிறோம். அநேகருக்கு என் பிள்ளைங்க சமாதானத்தில் ஆண்டவரே சுவிசேஷத்தை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்கிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். பெரிய திட்டத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. பரலோக ஆண்டவரே அப்பா, அந்த ஈவுகளில் என் பிள்ளைகளை நிறுத்திடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.